அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூலை 20ஆம் தேதி 2024 சனிக்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 4ஆம் திருநாள், பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, சதுர்தசி திதி. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க. சாதாரணமாக சொல்லணும்னா சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் முழுக்க நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவும் சுக்கிரனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூராட நட்சத்திரம் ஓடும் பொழுது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு 1 மணி நேரம் தான் அந்த எஃபெக்ட் ஆஃப் சந்திராஷ்டமம் இருக்கும். ஒரு கிரகத்தின் நின்ற உபநட்சத்திரம் தான் சந்திராஷ்டமமாக வேலை செய்யும். அது சம்டைம்ஸ் நைட்டில் கூட பாஸ் ஆகிடும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் உங்கள் தேவையில்லாமல் இந்த நாளை முழுக்க வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் வேலைகள் எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். புதிய விஷயங்களை ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் வேண்டாம். இருக்கிற விஷயத்தை எப்போ நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருப்பீங்கள்ல, நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய வேலைகளை தொடரலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் புதுசாக ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது அதில் தங்கு தடையின்றி நடக்காது, பிரச்சனைகளை கொடுக்கும். அது மட்டும் பார்த்துட்டா போதும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடத்துல பொதுவாக சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் சனி. அந்த சனி வக்கரம் பெற்றிருக்கிறது. அதாவது வீட்டில் நிறைய விஷயங்கள் அரைக்கிறது, உருட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெயின்டெனன்ஸ் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். நம்ம பிளான் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாகி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். முக்கியமான விஷயங்களில் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும். பெண்கள் நீங்கள் யதார்த்தமாக உங்களுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட பேசும் பொழுது அது பெருசாக்கி வேறு மாதிரி கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆனால் இன்றைய நாள் நீங்கள் பேசுவதில் ரொம்ப கவனம் காட்ட வேண்டிய நாள். பொருளாதாரத்தில் மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லுவோம், அது பராமரித்து செலவுகள் பண்ணக்கூடிய அம்சம் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும். சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் சனினா பெண்கள் இன்றைய நாள் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா நிறையா பேருடைய வாழ்க்கையில் மொபைல் மட்டும்தான் வாழ்க்கையாக இருக்கிறது. மொபைலுக்கு அப்புறம் என்ன நடக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்கிறது. பக்கத்தில் உட்காந்தவங்க என்னமா இருக்காங்கன்னு தெரியாது, என்ன இன்டென்ஷனில் பக்கத்தில் உட்காந்துருக்காங்கன்னு தெரியாது. பயணங்களில் ரொம்ப கவனமாக செல்ல வேண்டிய நாள். புது விஷயங்களை கையாளக்கூடிய சக்தி இருந்தாலும் இன்றைய நாள் செய்யக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லா காரியத்தையும் பண்ணுற மாதிரி வரும். மற்றவங்க நம்ம மேலே பொறாமப்படுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்தாலும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. அஷ்டலக்ஷ்மி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் சனி வக்கரம் பெற்றிருக்கிறது. பெண்கள் பேச்சில் கவனம் தேவை. ஆண்கள் செலவழிக்கிறதுல கவனமாக இருக்கணும். தேவையே இல்லாத செலவாக இருக்கும். மறுபடியும் பண்ணணும்னு தோணும். கண்டிப்பாக தெரியும் இது வேஸ்ட்டு, கொடுத்தா வராதுன்னு. ஆனாலும் 4 பேருக்கு கொடுக்கணும்னு தோணும். பர்ஸெல்லாம் நீங்கள் கொண்டு போகும்போது இன்றைய நாள் ரொம்ப கவனமாக போகணும். ஒரு கையெழுத்து போடுற இடத்துல இன்னொரு 0 எக்ஸ்ட்ரா போட்டு கூட சைன் பண்ணிடலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக்கில் நடக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வயலட் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்களை கையாளக்கூடிய சக்தி இருந்தாலும் பழைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுலாம் சிக்கல்களை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் சனி, அது வக்கர கதியில் இருக்கிறது. அப்போ எந்த விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ கவனமாக இருக்கணும். உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆரோக்கிய குறைபாடுகள் ஒரு சில பேருக்கு, மெயினாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அம்சங்கள் இருக்குது, கவனம் தேவை. சுக்கிரன் என்றால் ஆடம்பரமான பதார்த்தங்கள், ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கக்கூடிய நபருங்க, சாரீஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் பழைய ஸ்டாக்லாம் கழிச்சு விடுறது நல்லது. மற்றபடி இன்றைய நாள் எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா சனி சுக்கிரன் வக்கரம் பெறும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும். அதை மட்டும் பார்த்துக்கொள்வது நல்லது. பெரிய பாதிப்புகள் கிடையாது. ஆனாலுமே இன்றைய நாள் பெருந்தேவி தாயாரை வணங்கிட்டு போகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் சனி வக்கரம் பெறுது. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனமாக இருக்கணும். தேவையே இல்லாத செலவுகள். அம்மாவுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க ஏதாவது யதார்த்தமாக கேட்டிருப்பாங்க, சொந்தக்காரங்க மூலியமாக ஏதாவது சொல்லி விட்டுருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு அவப்பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்.
மெயினாக கால் செருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதுசாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய விஷயங்கள் இன்றைய நாள் இரவு நேரத்தில் அதிகமான பணிச்சுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள். வீட்டுக்கு வந்துட்டோம், அப்பாடா நிம்மதியாக ஒரு டிவி பார்த்துட்டு படுத்து தூங்கலாம் சாப்பிட்டுட்டு அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமைகளில் ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோனை நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த வேலை ஆரம்பிச்சிடும். 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் நைட்டு 12 மணிக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டிய நாள். டென்ஷன் ஆகாமல் இருந்தால் போகிறோம், எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். வண்டி வாகனங்களில் கவனமாக செல்லக்கூடிய நாள். பெண்கள் கொஞ்சம் மன அவதிகள் இருக்கும், கண்டுக்காதீங்க. நாளை காலை எல்லாமே சரியாக போயிடும். விநாயகரை மனசார வணங்குங்க, நன்னா இருப்பீங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக இடையூறுகள் வரும். சுக்கிரன் என்ற நட்சத்திரம் சனி, அந்த சனி வக்கரகதியில் போகிறது. நட்பின் மூலியமாக பிரச்சனை. நல்லவர் தானேன்னு சொல்லி வீட்டில் விட்டோம்னா அவர் வேற மாதிரி பேசி வீட்டுக்குள்ள சண்டை உருவாக்கிடுவார். ஒரு நண்பருக்கு உதவின்னு கேட்பார். ஐயோ பவன் கொடுத்தா அந்த உதவிக்கு சொன்ன ரீசன் வேறையா இருக்கும், செலவு வேறையா இருக்கும். தப்பான விஷயத்துக்கு செலவு பண்ணுவாங்க. நீங்கள் கொடுத்த பைசாவை நம்பி கொண்டு போய் பணம் போடுற மாதிரி வரும். அந்த பணம் கொடுத்த இடம் வேற மாதிரி போகும். அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. இன்றைய நாள் பெண்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எதிரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் குடைச்சல் இருக்கும். எங்கே போனாலும் சரி, ஒரு சின்ன வேலைக்கு நீங்கள் எடுத்து பண்ணாலும் சரி, நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஃபைல் ஆகட்டும், ஒரு ப்ராஜெக்ட் ஆகட்டும், உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலியமாக தொல்லைகள் ஏற்படும். அது கண்டிப்பாக பிரச்சனையாகவும் தெரியும். ஆனாலும் அதை பற்றி பேசணுங்கிற ஒரு எண்ணம் உருவாகும். அதுவும் பெண்கள் எந்த விதமான இடையூறு இல்லாமல் இருப்பது நன்று. நிறைய கோபதாபங்கள் இதெல்லாம் வரும். ஆனால் கொஞ்சம் அந்த உணர்ச்சி வசப்பட்டு எந்த விஷயத்தையும் சொல்லாமல் இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது நல்லது. எந்த விஷயத்தையும் பொறுத்து நீங்கள் கையாடும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். வேலைகளில் ஒரு சில பேருக்கு மாற்றங்கள் வேண்டும்னு தோணும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது ஏற்றம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்துல சனி நின்ற நட்சத்திரம் சுக்கிரன் வக்கரம் பெற்றிருக்கிறது. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு பெண் தெய்வத்துக்கு நாம இந்த மாதிரி குழந்தை பிறந்த உடனே இல்லைன்னா கல்யாணம் ஆட உடனே அந்த அம்பாளை தரிசனம் பண்றேன் அப்படின்னு வேண்டின்னு இருந்திருப்பாங்க. அந்த வேண்டுதல்கள்லாம் இன்றைய நாள் நீங்க விட்டு வைக்காம முடிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தொலைதூர பிரயாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பயணங்கள்ல சிறு கொஞ்சம் தாமதம் ஏற்படக்கூடிய அம்சங்கள் இருக்கு. வண்டிக்கு போய் நிற்பீங்க, பஸ் லேட் ஆகும், இல்லைன்னா ட்ரெயின் லேட் ஆகும். உங்க சீட்ல வேற யாராவது உட்காந்துருப்பாரு, ரிசர்வ்டு சீட்ல வேற யாராவது உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன தொல்லைகள்லாம் ஏற்படும். அப்புறம் அவங்கள புரிய வச்சு அதுக்கப்புறம் கம்பார்ட்மெண்ட் மாத்துறதோ இல்லை வேற பஸ்ஸு பிடிச்சி போறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கவனம் தேவை. உள் உணர்வுகள் சரியா இருக்காது. தே ஒன்ட் பி குட் மைண்ட் செட். அதை மட்டும் பார்த்துட்டா போறோம், பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படாமல் இருந்தால் எந்த காரியத்தையும் ஜெயிக்க முடியும். உடம்பு கோளாறு, தேவையே இல்லாமல் வரக்கூடிய எண்ணங்கள்லாம் புரட்சிகரமான எண்ணங்கள். நம்ம ஏன் அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். சனினா அடிமைத்தன்மையை கொடுக்கும். சுக்கிரன் என்ற நட்சத்திரம் சனினா பெண்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும். ஆண்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். சின்ன சின்ன அசிங்க அவமானங்கள் பெண்கள் மூலியமாக ஏற்படும். கவனம் தேவை. இந்த வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்டது, ஏசி சம்பந்தப்பட்டது, ஆடம்பரமான சொகுசு பதார்த்தங்கள், இதெல்லாம் மெக்கானிக் வேலை பார்க்குறவங்க, சரி செய்யக்கூடிய சர்வீஸ் பேஸ்ட் எதுவாக இருந்தாலும் சரி அவளுக்கெல்லாம் இந்த நாள் பெரிய யோகம் கொடுக்கக்கூடிய நாள். திடீர் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு திடீர்னு செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்கக்கூடிய பிராப்தமும் ஏற்படும். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. சத்யநாராயண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம்னா கலத்திரஸ்தானுங்க. அந்த சுக்கிரன் என்ற நட்சத்திரம் சனி வக்கரம் பெறும்படுது. சுய தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப்ல பிஸ்னஸ்ல பிரச்சனை வரும். நீங்க யாரை பார்க்குறீங்களோ அவங்க மூலியமா பிரச்சனை.
உங்கள் வீட்டுக்கு இன்றைய நாள் நிறையா சொந்த பந்தங்கள் வருவாங்க. நிறைய அன்பு தொல்லைகள் அதிகமாக இருக்கும். எப்படி உங்கள் வேலையை பார்க்குறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வேலையை நீங்கள் பார்க்குற மாதிரி வரும். நிர்பந்தத்தில் நடக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் வாழ்க்கை துணைக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் செய்து கொடுக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணுவீங்க, ஆனால் செய்ய முடியாது. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் கொடுக்கும். அதனால் இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம், பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6ஆம் இடம்னா பொதுவாக வேலைக்கு நம்ம செல்லக்கூடிய அலுவலகம், வாடகைக்கு நம்ம வாங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு வீடு வாடகைக்கு பார்க்கணுன்னு போனால் அந்த வீட்டு வாடகை பார்க்குறதுக்கு முன்னாடியே அங்கே ஏதாவது ஒரு சண்டை, ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆரம்பிக்கும் பொழுதே சண்டை. லோனுன்னு போகும்பொழுது நம்ம இனிஷியலாக ஒரு 30,000 40,000 கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீஸ் போட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் உங்களுக்கு மனசு ஒரு பதட்டத்தை கொடுக்கும். விரோதங்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெண்கள் விரோதமாக மாறுவீர்கள். ஆண்களுக்கு மிக அதிகமான வேலையில் குடைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். நச்சு 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 நச்சுன்னு ஏதாவது ஒன்று வேலையில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கின்றாள். கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் நிறைய ஆகக்கூடிய வாய்ப்புகள். புது இன்வெஸ்ட்மெண்ட் போடணும்னு தோணும். குழந்தைகளுக்காக இப்போ வந்து நம்ம சேர்த்து வைக்கணும். ஏன்னா சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு குருவுடைய நட்சத்திரத்தில். ஆனால் அந்த சுக்கிரன் இன்றைய நாளுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம், அவர் வந்து சனியுடைய சாரத்தில் செல்கிறார். புது இன்வெஸ்ட்மெண்ட் குழந்தைகளுக்காக பிளான் பண்ணுறது, படிப்பிற்காக பிளான் பண்ணுறது, உத்தியோக வியாபாரங்களில் அடுத்த லெவலுக்கு போகிறது, புதுசாக பிரான்ச் போடுறது, புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறது, இந்த மாதிரிலாம் உட்காந்து திங்க் பண்ணுவீங்க, ஆலோசனை செய்வீர்கள். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த காலகட்டங்களில் எந்த அளவுக்கு நீங்கள் சாமர்த்தியமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சாமர்த்தியமாக இருக்கலாம். இல்லைன்னா எல்லா விஷயங்களுமே தொடர்ந்து நடக்காது. அதை மட்டும் குழந்தைகளில் மட்டும் கவனமாக இருந்தால் போகிறோம். மற்றபடி இந்த நாள் எல்லாத்துலேயுமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் ராசி லக்னம் கும்பம், 2வது ராசி லக்னம் மிதுனம், 3வது ராசி லக்னம் துலாம். பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு மேன்மையை பார்க்கக்கூடிய ராசிகள் அல்ல லக்னங்கள் அப்படின்னு சொன்னோன்னா, நம்பர் 1 மகரம், நம்பர் 2 கன்னி, நம்பர் 3 ரிஷபம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி.